முன்னொரு காலத்தில் அழகான ஒரு பெரிய காட்டில் ஒரு நல்ல மனம் கொண்ட யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகவும் பலமாக இருந்தாலும் அதன் மனம் மிகவும் மென்மையானது. காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் அந்த யானையை மிகவும் விரும்பின. ஒரு நாள் காலையில் சூரியன் மெதுவாக உதித்துக் கொண்டிருந்தது. பறவைகள் இனிமையாக கீச்சென்று பாடிக்கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு சிறிய முயல் ஆற்றங்கரையில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. முயல் இங்கும் அங்கும் துள்ளித் துள்ளி ஓடிக்கொண்டே இருந்தது. அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் திடீரென்று அது வழுக்கி ஆற்றங்கரையில் கீழே விழுந்துவிட்டது. ஐயோ, காப்பாத்துங்க என்று முயல் பயந்து கூச்சலிட்டது. அதை பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து நின்றுவிட்டன. யாருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் அந்த நல்ல மனம் கொண்ட யானை அதை பார்த்தது. யானை உடனே ஓடி வந்தது. அது தனது நீண்ட தும்பிக்கையை மெதுவாக நீட்டி முயலை பிடித்து மெதுவாக மேலே தூக்கி காப்பாற்றியது. முயல் பாதுகாப்பாக மீண்டும் நிலத்தில் நின்றது. அது மிகவும் நன்றி உணர்ச்சியுடன் யானையை பார்த்தது. யானையண்ணா, எனக்கு உதவி செய்ததற்கு மிகவும் நன்றி என்று முயல் மகிழ்ச்சியுடன் சொன்னது. யானை மெதுவாக சிரித்தது. அது சொன்னது, நமக்கு பலம் இருக்கிறது என்றால் அது மற்றவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும். அந்த நாள் முதல் அந்த காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் அந்த யானையை இன்னும் அதிகமாக நேசித்தன. அன்பான குழந்தைகளே, நமக்கு இருக்கும் திறமை, பலம் அல்லது அறிவு எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் உலகம் இன்னும் அழகாக மாறும். இதுதான் இந்த கதையின் நல்ல கருத்து. பலம் இருந்தால் பெருமை கொள்ளாமல் உதவி செய்ய வேண்டும்.